உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிச்சாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 730554974423. சங்கல்பம் செய்ய poojaHomam.org. வாராகி அம்மன், பவர் ஆஃப் காடஸ் வாராகி அம்மன் பற்றி தெரியாத ரகசியங்கள் என்னென்ன? வாராகி அப்படிங்கிறதே ரகசியமாக வச்சுருக்கிறதுக்காக தான் அந்த பரசுராம கல்பசூத்திரத்தில் முதல்லையே அவர் ஆரம்பிச்சுட்டார். திவான ஸ்மரேத் வார்த்தாளியும் அப்படின்னு சொல்கிறார். பகலில் அவளை நினைக்காதே. இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரிக்கு குப்த நவராத்திரின்னு காரணமே இந்த மாதிரி ரகசிய பூஜைகள் இருக்கிறதுனால தான் வாராகிக்கு இந்த ரகசிய தேவதைன்னே பேர். அம்பாளுடைய ஆயுதங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன தடவை சொன்ன மாதிரி அந்த ஹலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கலப்பை அது இருக்கக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொன்னால் வாராகி மட்டும்தான். சாரதா நவராத்திரியில் நாம் கொலு வைப்போம். அது ஒரு 9 நாள் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். துர்கா பூஜை எல்லாமே செய்வோம். ஆஷாட நவராத்திரிக்கு என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. வாராகிக்கு பொதுவாக இனிப்பு அப்படிங்கிறது இல்லை, எதெல்லாம் பூமிக்கு கீழே விளையிறதோ அது எல்லாமே அம்பாளுக்கு நைவேத்தியமாக பண்ணலாம். அம்பாளுக்கு ரூபங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோலமுகம் தான். ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய பேர்கள் வேறு வேறு நிறைய இடத்துல இருக்குது. இப்போ இது மகாவாராகின்னு சொல்லுவோம். லலிதா மகாதிரிபுர சுந்தரிக்கு பக்கத்தில் இருக்கா இல்லையா, அவளுடைய பேர் மகாவாராகின்னு பேர். தந்திரசாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய வாராகிகள் பொதுவாக ஒரு புஸ்தகங்களில் எங்கேயும் நீங்கள் பார்க்குறதுக்கு கிடைக்காது இந்த வாராகியோட. அதே மாதிரி மத்ஸ்ய வாராகின்னு, அதுக்கு கோவிலே ஒடிஷாவில் இருக்குது. மத்ஸ்யத்தை கையில் வச்சுட்டு இருப்பான் அம்பாள். ரூல்ஸ் அப்படின்னா இல்லை தண்டனாதானா கையில் தண்டம் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா தண்டம்னா சிக்ஷை பண்ணுறதுக்காக, நம்ம எதாவது தப்பு பண்ணோம்னா சிக்ஷை பண்ணுறதுக்காக. அந்த லலிதா மகாதிரிபுர சுந்தரியோடைய பூஜைகளில் சரியாக கவனமாக இருக்கணும், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அப்படின்போது அதை பண்ணினா இவ தான் தட்டி கேட்க வருவான். பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாராகி அம்மன் அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு விருப்பமான ஒரு அம்மனாக இருந்தாலுமே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. வீட்டில் வழிபடலாமா கூடாதா, இந்த கடவுளுடைய ரகசியங்கள் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் இருக்கும். இன்றைக்கு இந்த நேர்காணலில் முழு விஷயங்கள் வாராகி அம்மனை பற்றின ஒரு டீகோடாக இந்த ஒரு எபிசோடு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க கணேஷ் காப்பேர் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வாராகி அம்மன், பவர் ஆஃப் காடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகி அம்மன் பற்றி தெரியாத ரகசியங்கள் என்னென்ன? வாராகி அப்படிங்கிறதே ரகசியமாக வச்சுருக்கிறதுக்காக தான் அந்த பரசுராம கல்பசூத்திரத்தில் முதல்லையே அவர் ஆரம்பிச்சுட்டார். திவான ஸ்மரேத் வார்த்தாளியும் அப்படின்னு சொல்கிறார். பகலில் அவளை நினைக்காதே அப்படின்னு அந்த அளவுக்கு அவளை ரகசியமாக வச்சுக்கணும்னு அர்த்தம். பகல் நேரத்தில் வாராகி அம்மனை வழிபாட செய்யக்கூடாது, நினைக்காதே அப்படிங்கிறார் பரசுராம கல்பசூத்திரத்தில் பரசுராமர் சொல்கிறார். அதுதான் நமக்கு ஆதாரமான கிரந்தமாக இருக்குது. அதனால தான் பொதுவாக இந்த வழிபாடு எல்லாமே இரவு நேரங்களில் சாயங்காலத்தில் பண்ணுறது. குப்தமாக பண்ணுறதுனால தான் ரகசியமான வழிபாடாக இருக்கிறதுனால இந்த ரகசிய வழிபாடு மாதத்தில் இருக்கிறதுனாலேயே இந்த நவராத்திரி உங்களுக்கு போன தடவை சொன்னோம் பலவித நவராத்திரிகள் இருக்குதுன்னு. அதில் இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரிக்கு குப்த நவராத்திரின்னு காரணமே இந்த மாதிரி ரகசிய பூஜைகள் இருக்கிறதுனால தான் வாராகிக்கு இந்த ரகசிய தேவதைன்னே பேர். அதை பிரகடனம் பண்ணுறதில்லை, பொதுவாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவளுடைய ஆத்மார்த்தத்துக்காக பண்ணக்கூடிய தேவதை, ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள். விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான தேவதையாக இருந்திருக்கு. அதை தெரிஞ்சுன்ற ராஜராஜன் சோழன் அவருக்காகவே அந்த தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு தனியாக சன்னதியை கட்டியிருக்கார். அம்பாளுடைய ஆயுதங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன தடவை சொன்ன மாதிரி அந்த ஹலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கலப்பை அது இருக்கக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொன்னால் வாராகி மட்டும்தான். அதனால் ரொம்ப விசேஷமானது இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுடைய வழிபாடானது ரொம்ப முக்கியமானது, அனைவரும் அவசியம் பண்ண வேண்டியது. நிச்சயமாயா. அதே மாதிரி நவராத்திரி அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு கொலு வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம கும்பிடக்கூடிய சாரதா நவராத்திரியில் நாம் கொலு வைப்போம். அது ஒரு 9 நாள் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். துர்கா பூஜை எல்லாமே செய்வோம். ஆஷாட நவராத்திரிக்கு என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. வாராகி அம்மனை வழிபாடு செய்யணுன்ற எண்ணம் இருக்கும், ஆனால் இதை எப்படி செய்யணும்னு தெரியாது. இந்த 9 நாட்கள் ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய இந்த 9 நாட்கள் நம்ம என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்? இந்த வழிபாடு பொறுத்த வரைக்கும் நவராத்திரி அப்படின்னா முதல்ல லலிதைக்கு ரொம்ப முக்கியமானது. லலிதையை தான் பிரதான தேவதையாக வச்சுட்டு பூஜை பண்ணணும். அது இந்த ஸ்ரீவித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்குது. சாக்த வழிபாடில் அது பெண் வழிபாட்டில் ஸ்ரீவித்யின்னு இருக்குது. அதில் அது உபாசனை எடுத்துட்டவர்கள் உபாசகர்களுக்காகவே அவர்கள் தான் இதை ரொம்ப அனுஷ்டானம் பண்ணின்னு வந்துருத்துருக்கா.
இன்றைக்கி கொஞ்சம் பிரபலமாயிருக்கு இந்த மாதிரி நவராத்திரிகள் எல்லாமே எல்லோரும் பண்ணணும்னு. அதனால் நவராத்திரியில் பொதுவாக தேவியினுடைய ஸ்தோத்திரங்கள் உபாசனை எடுத்துகிட்டு இருக்கிறவர்கள் அவர்களுக்கு தெரியும், ஜபம் பண்ணணும், பூஜை பண்ணணும், ஹோமம் பண்ணணும் இப்படிலாம் தெரியும். அது தெரியாதவர்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இருக்கும், நிச்சயமாக அங்கே வந்து இந்த ஆஷாட நவராத்திரியை ஒரு விசேஷமாக ஒரு பண்டிகையாக கொண்டாடுவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் அந்த கோயில்களுக்கு என்ன கைங்கரியமோ பண்ண வேண்டியது. இல்லை தரிசனம் சாயங்கால நேரம் ரொம்ப சௌரியமான நவராத்திரி இது. பகல்லலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ரிலாக்ஸாக ராத்திரி 7 மணிக்கு மேலே போய் கோயிலுக்கு போய்ட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம், அம்பாளை தரிசனம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நவராத்திரியில் நீங்கள் தேவிக்கு பிரியமான விஷயங்கள் என்னென்ன உண்டோ பண்ணலாம். ஜபம் தெரிஞ்சவர்கள் ஜபங்கள் பூஜைகள் பண்ணலாம், ஹோமத்தில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி விசேஷமாக பண்ண வேண்டியது. சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஐயா ஆஷாட நவராத்திரி நான் வீட்டில் வழிபாடு செய்யலாமா? ஏன்னா நம்ம வந்து சாரத நவராத்திரினா வீட்டில் வழிபாடு செய்வாங்க, ஆனால் ஆஷாட நவராத்திரி வாராகியம் வந்து உக்ர தெய்வம், நம்ம வீட்டில் வழிபாடு செய்யலாமான்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறது நல்லதா இல்லை கோவிலில் போய் வழிபாடு செய்கிறது நல்லதா? பொதுவாக இந்த தேவதையை வந்து உபாசனை பண்ணுறது வந்து வீட்டில் பண்ணலாம், கோவில்லையும் பண்ணலாம், அதை பற்றி இல்லை. நீங்கள் மந்திரங்கள் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த ஆன்லைன்லேயோ யூடியூப்லேயோ பார்த்துட்டு பொதுவாக மந்திரத்தை நம்மளாக எடுத்துட்டு பண்ணுறதுங்கிறது சரியில்லை. ஒரு யாரோ ஒரு குருமுகமாக யாரோ ஒருத்தர்கிட்டயோ போய் அந்த குருமுகமாக அது உபதேசம் வாங்கிட்டு அந்த மந்திரத்தை நம்ம பூஜை பண்ணிக்கலாம், ஜபம் பண்ணிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சாதாரணமாக ஒரு படம் இருக்குது, அதுக்கு நித்திய பூஜை பண்ணணும் அப்படின்னா அந்த கல்போக்தமான வழிபாடுன்னு இருக்குது, அதை யார் வேணால் பண்ணலாம். ஆனால் இவளுடைய காலமானது சாயங்கால நேரம் அப்படிங்கிறதுனால சாயங்காலத்துக்கு மேலே ஒரு விளக்கேற்றி ஃபோட்டோ இருந்ததுன்னா அவளுக்கு உண்டான பூஜை உபச்சாரங்கள்லாம் பண்ணி தூப தீப நைவேத்தியம்லாம் பண்ணி ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது. நிகிரக அஷ்டகம், அனுகிரக அஷ்டகம்னு இருக்குது வாராகிக்கு. ஸ்தோத்திரங்கள்லாம் எல்லாருமே சொல்லலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் வந்து எல்லாரும் சொல்லலாம். நான் சொன்னது மூலமந்திரம் மட்டும். அந்த மூலமந்திரம் மட்டும் அது வந்து பொதுவாக அதனால தான் அதுக்கு ரகசியம்னு பேர் வந்ததுக்கு. பொதுவாக எந்த மந்திரம்னு இல்லை, ஒரு கணபதியாக இருந்தாலும் சரி ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குரு மார்க்கமாக கற்றுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயங்கள். அதனால் அப்படி பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி அம்பாளுக்கு நித்திய ஸ்தோத்திரங்கள் இருக்குது, சகஸ்ரநாமங்கள் இருக்குது, அஷ்டோத்திரங்கள் இருக்குது, நிறைய ஸ்தோத்திரங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கா, ரிஷிகள் பண்ண ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சொன்னாலே நமக்கு சரியாக போய்டும் சமயம். இந்த 9 நாள் நவராத்திரி 9 நாள் பூஜை முறைகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். வாராகியம்மன் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு இனிப்பு இருக்கணும், அந்த அம்மனுக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக நான் கேட்ட வரைக்கும். இப்போ நம்ம இந்த வாராகி நவராத்திரி அப்போது நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பிரசாதமாக நெய்வேத்தியமாக கொடுக்கணும்? வாராகிக்கு பொதுவாக வந்து இனிப்பு அப்படிங்கிறது இல்லை, எதெல்லாம் பூமிக்கு கீழே விளையிறதோ அது எல்லாமே அம்பாளுக்கு நைவேத்தியமாக பண்ணலாம். அங்கே வந்து பொதுவாக அது என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, சக்கரவள்ளி கிழங்கு நிறையா பண்ணியிருப்பாங்க, அதனால் இனிப்புன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். பூமி கீழே விளையிறது எதுவாக இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி, இல்லை கேரட்டாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இந்த மாதிரி எந்த கிழங்கு வகைகளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ரொம்ப பிடிச்சது கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்கு வந்து புல்லோடைய கிழங்கு, அது அந்த கோரைக்கிழங்கில் வந்து வேக வச்சு அதை வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக பண்ணுறது. பூமிக்கு கீழே விளையக்கூடியது எல்லாமே வந்து அம்பாளுக்கு நைவேத்தியத்துக்கு அர்ஹதமானது, ரொம்ப பிரியமானது. மற்றதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நம்ம சாதம் வடித்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம், ஒரு அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே இதையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப விசேஷமாக. நிச்சயமா ஐயா. ஐயா அதே மாதிரி வாராகியம்மன் பொழுது நீங்கள் பல ரூபங்கள் கடந்த நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க, எத்தனை ரூபங்கள் வாராகியம்மன் இருக்காங்க, அந்த ரூபங்கள் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? வாராகிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கோலமுகி அப்படின்னு தான் அவரை சொல்கிறது. கோலம்னா வந்து அந்த பன்றியினுடைய முகத்தை தான் இருக்கிறது, கோலமுகம் அப்படின்னு பேர். இந்த ரூபத்தில் தான் அம்பாளுடைய ரூபம் இருக்குது. தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 13 அத்தியாயம் உள்ள சண்டி அப்படின்னு சொல்லுவோம். அதில் 8வது அத்தியாயத்தில் மாத்திருக்கா உற்பத்தி, சப்த மாத்திருக்கா உற்பத்தி ஆகும், அந்த ஒரு கதை வரும், ரத்த பீஜ நம்ம சம்ஹாரம் பண்ணுறதுக்கு. அதில் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து ஒரு சக்தியானது வெளிப்படும். சப்தமாத்தியாயத்தில் அந்த இந்திரன்கிட்டேருந்து இந்திராணி வருவா, அந்த சக்தியானவள் வருவா. இப்போ நரசிம்மர்கிட்டேருந்து நாரசிம்ஹி வருவா. அதே மாதிரி ராகரோடைய சக்தியாக வாராகி அப்படிங்கிற மாதிரி இந்த மாத்திருக்கா உற்பத்தி வரும். அதில் வந்து உங்களுக்கு அம்பாளுடைய உற்பத்தியை அங்கே பார்க்கலாம். அப்புறம் அவளுடைய பிரபாவத்தை சொல்லணும்னா நிறைய இடத்துல சொல்லிட்டு வருது. அவள் அது சொல்லாத இடமே கிடையாது, புராணமே கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இதே சேனலில் வாராகி ராமாயணம்னு ஒன்று பேசியிருக்கோம் நம்ம சார்கிட்ட. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது, வாராகி தந்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அம்பாளுக்கு ரூபங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அந்த கோலமுகம்தான் அதுதான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய பேர்கள் வேறு வேறு நிறைய இடத்துல இருக்குது.
இப்போ இது வந்து மகாவாராகின்னு சொல்லுவோம். அம்பாளுக்கு இந்த லலிதா மகாதிரிபுர சுந்தரிக்கு பக்கத்தில் இருக்கா இல்லையா, அவளுக்கு பேர் மகாவாராகின்னு பேர். அந்த மகாவாராகிக்கு 3 பேர் வந்து அங்க உபாங்க பிரத்யங்க தேவதைகள்னு 3 பேர் இருக்கா. அதில் அங்க தேவதையாக லகு வாராகி, லகுன்னா சின்ன அப்படின்னு அர்த்தம், லகு வாராகி, லகு அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கா. அப்புறம் ஸ்வப்ன வாராகி அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கா. திரஸ்கரணின்னு ஒரு அம்பாள் இருக்கா. இந்த திரஸ்கரணி மட்டும் சாதாரணமாக இந்த கோலமுகம் இருக்காது, பன்றி முகமில் சாமானியமாக இருப்பாள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வாராகிகளில் பார்த்தீங்கன்னா கிராத்த வாராகின்னு இருக்கா, சத்ருகாத்தினி வாராகின்னு இருக்கா, அஸ்திர வாராகின்னு இருக்குது, தூம்ர வாராகின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரகசியம். நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் தந்திரசாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய வாராகிகள். இது உங்களுக்கு பொதுவாக ஒரு புஸ்தகங்களில் எங்கேயும் நீங்கள் பார்க்குறதுக்கு கிடைக்காது இந்த வாராகியோடைய ஸ்தோத்திரங்கள்லாம். அதே மாதிரி மத்ஸ்ய வாராகின்னு இருக்குது. அதுக்கு கோவிலே வந்து ஒடிஷாவில் இருக்குது. ஒடிஷாவில் அந்த மத்ஸ்யத்தை கையில் வச்சுட்டு இருப்பான் அம்பாள். அந்த மாதிரி மத்ஸ்யமும் இந்த கையில் பானபாத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்கர் அது வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ரூபம் இருக்கும், மத்ஸ்ய வாராகின்னு பேர். அதெல்லாம் தந்திரசாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது. இதை வந்து ரொம்பவும் வெளியில் பிரகடனம் பண்ண முடியாது. அது அந்த சாஸ்திரங்கள் இருக்கிறவா, தந்திரசாஸ்திரம் படித்தவா, ஜபத்தில் இருக்கிறவா, ஜபம் பண்ணின்னு இருக்கிறவா, அவளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சாஸ்திரம் படித்து அவளோட போனால் தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். பொதுவான விஷயங்கள் மக்களுக்கு நான் இந்த ஜபங்கள்லாம் பண்ணலை சார், எனக்கு அதிலெல்லாம் டைம் கிடையாது, நான் ஆஃபீஸ் போகிறவங்கலாம் சாதாரணமாக அழகாக வழிபாடு பண்ணலாம். ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம், 2 பூவை போடலாம், தூப தீபம் காமிக்கலாம், தெரிஞ்ச 4 ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணால் போகிறோம். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. அது அதுக்குன்னே இருக்கிறவா ஜபம் பண்ணால் எனக்கு இதுதான் அப்படின்னு இருக்கிறவர் தான் இருக்க முடியும். மற்றவர்கள் குடும்பத்தை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும் போது இந்த மாதிரி சாமானியமாகவும் அவள் இருந்துட்டு சௌக்கியத்தையும் அடைஞ்சுட்டு அம்பாளோட அனுகிரகத்தையும் அடைஞ்சிக்க முடியும். மகாவாராகி அப்படின்னு சொன்னீங்க. நம்ம ராஜராஜ சோழன் வழிபட்டதும் மகாவாராகியை தான். மகாவாராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லையா சார்? சொன்ன மாதிரி ரூல்ஸ் அப்படின்னா வாராகிய இரவு நேரங்களில் வழிபாடு பண்ணணும், இதுதான் முக்கியமானது. வேறு பெரிய ரூல்ஸ் மற்ற தேவதை போல் இல்லை. அந்த எல்லா தேவதைகளுக்கும் என்ன வழிபாடு எப்படி பண்ணணுமோ அப்படி தான், தவிர இதுக்கு காலம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கிறதுனால இரவு வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவளுக்கு மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு குருமுகமாக இருந்தால் இப்போ தான் வந்து வசதி. ஸ்தோத்திர கிரந்தங்கள் யார் வேணால் சொல்லலாம். அதே மாதிரி நைவேத்தியங்களும் சொல்லியிருக்கோம். சாதாரண நைவேத்தியங்கள் கூட என்ன இருக்கோ அதை பண்ணலாம். மற்றபடி சாதாரணமாக எல்லா தேவதைகளை போல் வழிபடக்கூடிய தேவதை தான். ஆனால் இது தந்திர மார்க்க தேவதை, அது ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கணும். மற்ற தேவதைகள் மாதிரி இல்லை. ஏன்னா இவ வந்து ஒரு நம்ம சாதாரணமாகவே பார்ப்போம், ஒருத்தரோட பழகும்போதும் ஒரு போலீஸ்காரர்கிட்ட பழகும்போதும் நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு அச்சத்துலேயே ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். ஆமாம், ஒரு போலீஸ்காரர்கிட்ட. அப்போ இவ வந்து படை தளபதி இல்லையா, கமாண்டர் இன் சீஃப். அப்போது அதனால் அவர்கிட்ட ரொம்ப தண்டநாதான்னு பேர் அவளுக்கு. ஏன்னா தண்டிக்கக்கூடியவள். எல்லாம் தண்டநாதானா கையில் வந்து தண்டம் வச்சுன்னு இருப்பா அவள். ஏன்னா தண்டம்னா சிக்ஷை பண்ணுறதுக்காக, நம்ம எதாவது தப்பு பண்ணோன்னா சிக்ஷை பண்ணுறதுக்காக. அந்த லலிதா மகாதிரிபுர சுந்தரியோடைய பூஜைகளில் சரியாக கவனமாக இருக்கணும், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அப்படின்போது அதை பண்ணினா இவ தான் வந்து தட்டி கேட்க வருவாள். ஸோ அதனால் இவக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. என்னென்னா ஜாக்கிரதை அப்படின்னு நான் சொல்கிறது வந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் அந்த மாதிரி. மற்றபடி ஒரு சௌக்கியமான தேவதை தான். ஆனால் மற்ற சில தேவதைகளை நம்ம வழிபாடும்போது சௌமியமான இருக்கும், அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி இவ கொஞ்சம் உக்ரமான தேவதை, அதில் வந்து சந்தேகமே இல்லை. பிரத்யங்கரா, வாராகி இதெல்லாம் உக்ரமான தேவதைகள் தான். அதனால் அந்த உக்ரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மரியாதை, நம்ம இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒரு மிலிட்ரிக்காரர்கிட்ட எப்படி பழகிறோமோ அந்த மாதிரி தான் அம்பாள்கிட்ட கொஞ்சம் அந்த ஒரு இது பிரேமை பாவம் அதெல்லாம் இருக்கலாம். லவ் அஃபெக்ஷன்லாம் எல்லா தேவதைகள்கிட்ட இருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு அதோடு சேர்ந்து பயபக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, பயத்தோடு சேர்ந்து பயமும் இருக்கணும் அந்த தேவதைகிட்ட. நிச்சயமாக. நீங்கள் இந்த வருடம் நீங்கள் தொடர்ந்து நிறைய வருடம் வாராகி பூஜை அப்படின்றத ரொம்ப பிரசித்தியாக செஞ்சிட்ருக்கீங்க. இந்த வருடம் நீங்கள் ஆஷாட நவராத்திரியை ரொம்ப பிரசித்தியாக செய்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த பூஜை எப்படிப்பட்டதாக இருக்கும் எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்களேன். நம்ம காமகாளி பீட்டத்தில் சாயங்கால நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். சாயங்காலம் ஒவ்வொரு நாளைக்கு முதல் நாளைக்கு மகாவாராகி அவளை வந்து எப்படி ஒரு கலசத்தில் பொதுவாக வந்து கலசத்தில் ஆவாகனம் பண்ணுறது இந்த நவராத்திரிக்கு கலச பிரதிஷ்டை அப்படின்னு ஒன்று உண்டு. இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். எங்கள் வீட்டிலலாம் வந்து சின்ன வயசில் நானே பார்த்துருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. என்ன அப்படின்னா
பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழில் பாட்டிமைன்னு சொல்லுவோம். அதில் எல்லா விஷயத்தையும் விளக்கிடுவோம். இன்னும் கேட்டால் வேத பாராயணம் கூட அந்த அன்னைக்கு புது பாடங்கள் சொல்லித்தர மாட்டாங்க, பிரதமை அன்னைக்கு விளக்கிடுவாங்க. நம்மளும் எல்லாத்தையுமே விளக்கிடுவோம். அதனால் இப்போ எங்கள் வீட்டிலலாம் கொலு வைக்கும்பொழுது சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் வந்து ஐயோ பிரதமம் வந்துட போகிறது அப்படின்னு அவசரமாக வந்து ஒரு கலசத்தை கொண்டு வந்து அமாவாசை முடியறதுக்குள்ளே வச்சுடுவாங்க. இது எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்படி தான் இருந்தது. அப்புறம் நம்ம சாஸ்திரங்களில் படிக்கும்போது, தந்திர சாஸ்திரங்களில் படிக்கும்பொழுது பார்க்கும்போது பிரதமையில் தான் நவராத்திரிக்கு கலசம் வைக்கணும், அமாவாசையில் வைக்கக்கூடாது. இதை நிறைய பேருக்கு நேயர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அமாவாசையில் கலச பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, பிரதமையில் தான் கலச பிரதிஷ்டை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் நிறையா இருக்குது. எல்லா சாஸ்திரம், புராணம், தந்திரம் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. இது நம்ம வழக்கத்தில் இப்படி வந்துடுது. அதனால் இப்போ நான் சொன்னேனே, நானே அப்படி தான் வச்சுட்டு இருந்தோம் சின்ன வயசில். அப்புறம் நம்ம அம்மா கிட்ட சொல்லி பழக்கப்படுத்தி அப்போ மாற்றி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து கலச பிரதிஷ்டை. கலச பிரதிஷ்டை என்னும்போது வெறும் ஒரு கலசத்துக்கு வந்து கீழே சர்வதோ பத்ர மண்டலம்னு சொல்லுவோம். அதில் பல தேவதைகள் ஆவாகனங்கள் பண்ணி சர்வதோ பத்ர மண்டலத்துக்கு மேலே இந்த கலச பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த கலசத்தில் வந்து தேவி ஆவாகனம் பண்ணுவோம். அப்புறம் அம்பாளை வழிபாடு பண்ணுறதுல ஒரு 3 வகை சொல்லியிருக்கார். ஸ்ரீக்கிரமம் அப்படின்னு சொல்லக்கூடியது லலிதா மகாத்ரிபுர சுந்தரி வழிபாடு பண்ணுறது. ஷியாமாக்கிரமம்னு ஒன்று இருக்குது, அதில் மாதங்கி வழிபாடு பண்ணுறது இருக்குது. தண்டினி கிரமம்னு ஒரு கிரமம் இருக்குது, அதில் தண்டினின்னு பேர் அம்பாளுக்கு. இந்த தண்டினி கிரமத்தில் வாராகியை உபாசனை பண்ணுவோம். அந்த தண்டினி கிரமத்துக்கு அதுக்குன்னு சில விசேஷமான பூஜைகள்லாம் இருக்குது. அந்த பாத்திரங்கள்லாம் எப்படி வச்சுக்கணும், பூஜைகள் என்ன மாதிரி தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் அம்பாளுக்கு. பூஜையிலேயே வரும். ஆமாம், பூஜையிலேயே தர்ப்பணங்கள்னு சொல்லுவோம். இடது கையில் அந்த நாகர கண்டம்னு சொல்லக்கூடிய இஞ்சி துண்டை வச்சுண்டு இந்த கையால் தர்ப்பணம் பண்ணுவோம், இந்த கையால் அர்ச்சனை பண்ணுவோம். ஒரே நேரத்தில் பண்ணுறது வந்து அது ஆவரண பூஜைன்னு. அம்பாளுக்கு ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஆவரணங்கள்னு இருக்குது. ஆவரணம்னா சுற்றி அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சக்கரத்தோட நடுவில் அந்த தேவதை இருப்பாள், அந்த சுவாமி இருப்பான். அந்த சுவாமியை சுற்றி இந்தந்த தேவதைகள் இருக்கும். இப்போ அம்பாள் இருக்கா, அதில் திரிகோணம் முதல்ல இருக்கும், அப்புறம் ஒரு பஞ்சகோணம் இருக்கும், அப்புறம் ஒரு ஷட்தலம் இருக்கும். அது மாதிரி அந்தந்த சுற்றி தேவதைகள்லாம் இருக்கும். முதல்ல இவளை சுற்றி இருக்கக்கூடியது ஜம்பினி, ஸ்தம்பினி அந்த மாதிரி தேவதைகள் இருப்பாள். அப்புறம் பஞ்சகோணத்துலேயும் அதே மாதிரி ஸ்தம்பினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 தேவதைகள். அஷ்டகோணத்தில் பிராமி அப்படி முதற்கொண்ட மாத்திருக்கா தேவதைகள் இருப்பாள். அப்புறம் முக்கியமாக அவரை சுற்றி வந்து இந்திராதி தேவதைகள் இருப்பாள். எதுவும் பொதுவாகவே எல்லா ஒரு தேவதைகளுக்குமே இப்போ தேவதைன்னு சொல்கிறதுனால சில பேர் எங்கிட்ட ஒரு தடவை கேள்வி கேட்டேன், தேவதைன்னு சொல்கிறீங்களே அப்போ சுவாமி இல்லையா? சுவாமியை தான் நான் இந்த இடத்துல தேவதைன்னு சொல்கிறேன். பொதுவாக இது சம்ஸ்கிருத வார்த்தையில் சாதாரண தேவதா அப்படின்னாலே தெய்வம் அப்படின்றதோடைய அர்த்தம் தான். அது தெளிவு பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஆவரண பூஜைகள் அந்தந்த தேவதைகளுக்கும் நம்ம வந்து ஒரு தர்ப்பணம் பண்ணணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு ஒரு தூப தீப நைவேத்தியங்கள்லாம் இருக்கும். முடிச்சுட்டு பலி ரொம்ப விசேஷம். வாராகிக்கு, வாராகியம்மனுக்கு பலி ரொம்ப முக்கியம். பலியில் நிறைய விதானங்கள் இருக்குது. ஒவ்வொரு தேவதைகள் எல்லா பூஜைகளுக்குமே தந்திரசாஸ்திரமான பூஜைகளில் பலி இல்லாமல் பூஜையே கிடையாது. ஸோ பலி அப்படின்னா நீங்கள் உடனே மிருக பலி அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். உயிர் பலி கிடையாது, உயிர் பலி இல்லை. நம்ம சம்பிரதாயத்தில் நாங்கள் பண்ணுறதுல உயிர் பலி கிடையாது. இதுக்கு வந்து ஒரு அதே பரசுராம கல்பசூத்திரத்திலேயே ஒரு 15 விதமான திரவியங்கள் சொல்லியிருக்கார். அதில் வந்து என்னென்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு அதெல்லாம் சேர்த்து ஒரு பொடி மாதிரி தயார் பண்ணிட்டு சாதத்தை தனியாக வச்சு அதில் போட்டு அந்த பொடியை போட்டு செஞ்சு தனியாக ஒரு மண்டலம் பைரவ மண்டலம் ஒன்று வரையணும். அந்த வரைஞ்சி அந்த பைரவ மண்டலத்தில் ஹேத்துகாதி பைரவர்கள்னு 10 பேர் இருப்பாள். அந்த 10 பேருக்கு தனியாக பலி கொடுக்கணும். அது வந்து குக்குட்டாண்டவத்து பிரமாணம்னு சொல்லியிருக்கு. ஒன்றொன்றும் வந்து கோழி முட்டை அளவுக்கு அந்த பலி இருக்கணும் அப்படின்னு 10 பலி வச்சுட்டு நடுவில் இருக்கக்கூடிய சண்டோச்சண்டன்னு ஒரு அவர் வந்து தான் வந்து வாராகிக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர் சொன்னால் தான் எல்லாமே அம்பாள் கேட்பாள். அதனால் அந்த சண்டோச்சண்டருக்கு கபித்த பல அளவுக்கு ஒரு விளாம்பழம் அளவுக்கு ஒரு பலியும் வச்சு அவருக்கு சஷகம்னு சொல்லக்கூடிய ஒரு குடிக்கக்கூடிய வஸ்துவாக ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்படி ஒரு பலியை வந்து தயார் பண்ணுவோம். இது ரொம்ப விசேஷமான பலி பூஜை. இது வாராகிக்கு மட்டும்தான் இந்த பலி பூஜை. மற்ற எந்த தேவதைகளுக்கும் இந்த பலி பூஜை இல்லை. பொதுவாக இந்திராதி பலி போடுவோம், இல்லைன்னா பைரவர்கள் இருக்கா அவள் பேரை சொல்லி பலி போடுறது, பிராமியாதி மாத்திருக்காவில் சொல்லி பலி போடுறது, இப்படி நிறையா போட்டுன்னு இருந்தாலும் பலி நான் சொல்கிறது நம்ம பூஷணிக்காவோ இல்லை எலுமிச்சம்பழமோ அந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த இடத்துல. கண்டிப்பாக. ஸோ இந்த பூஜைகள்லாம் முடித்து இந்த பலி விஜானங்கள்லாம் முடிஞ்சு அப்புறமா வந்து இதுக்கு முன்னாடி நடுவில் ஹோமங்கள் உண்டு. அன்றைக்கி என்ன தேவதையோ ஆவாகனம் பண்ணுறோமோ முதல் நாளைக்கு மகாவாராகி,
அவளுக்கு உண்டான மந்திரங்கள் தனியாக இருக்குது, பூஜைகள், போக்குவரத்து அதெல்லாம் பண்ணணும். அடுத்த நாளைக்கு 2வது நாளைக்கு வந்து லகுவாராகி அவளுடைய ஆவரண தேவதைகள் பூஜை ஹோமம், 3வது நாளைக்கு சொப்னவாராகி, 4வது நாளைக்கு திரஸ்கரணி அப்படின்னு ஒரு நாளைக்கு கிராத வாராகி ஒரு நாளைக்கு, சத்ருகாத்தினி வாராகி ஒரு நாளைக்கு, அஸ்திரவாராகி, தூம்ரவாராகி ஒரு நாளைக்கு. நம்மளால் என்னென்ன முடியுமோ இந்த சமயத்தில் தான் பண்ணி பார்க்க முடியும் எல்லாத்தையும். மற்ற சமயத்தில் நம்ம வேறு ஒரு வேலையில் இருப்போம். இதுக்குன்னே ஒதுக்கி வச்சுருக்கிறதுனால இந்தந்த வாராகிகளை நம்ம வழிபாடு பண்ணோம். அது பெரிய அவளுக்கு என்னென்ன சங்கல்பங்கள் இருக்கோ மனசில், ஒவ்வொருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அது மாதிரி வீடு வாங்கணும் எல்லாம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வாராகிகளில் நம்மளே ஒரு கிளாஸிஃபிகேஷன் வச்சுட்டு இந்த அவளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக ஐயா. அதாவது வீட்டில் நம்மளால் இந்த அளவுக்கு பூஜை செய்ய முடியலை அப்படின்னா நாங்கள் உங்கள் பூஜையில் கலந்துக்கலாமா? அவசியம் நீங்கள் வரலாம், அவசியம் வரலாம், யார் வேணால் வரலாம் பூஜைக்கு. பொதுவாக ஒரு பூஜை அப்படின்னாலே எல்லோரும் 4 பேர் வந்து கலந்துட்டால் தான் அந்த பூஜையானது சிறப்பிக்கும். ஆனால் சில பூஜைகள் இருக்குது, அது இப்போது நம்ம ரகசியமாக நம்ம தனிப்பட்ட விஷயமாக பண்ணினோம்னா நம்ம ரகசியமாக தான் பண்ணணும், இன்னொருத்தரை அழைக்க வேண்டியது அவசியம் இல்லை. இப்போ பொதுவாக நம்ம பீடம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பூஜையில் பொதுமக்கள் வரலாம், யார் வேணால் வந்து தரிசனத்துக்கு வரலாம் அப்படின்னு இருக்கோம். எங்கள் நேயர்கள் வந்து இந்த ஆஷாட நவராத்திரியில் உங்கள் பீடத்துக்கு வந்து வாராகி அம்மனை வழிபாடு செய்ய கண்டிப்பாக வராங்க. அவசியம். வரும்பொழுது அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னு ஏதாவது இருக்கா? ரிக்தஹஸ்தேன கந்தவியம் அப்படின்னு சொல்லியிருக்கு, வெறுங்கையோட போகாதேன்னு சொல்லியிருக்கு. சில இடங்களுக்கு குழந்தையை பார்க்க போகும்போது, வயதானவர்களை பார்க்க போகும்போது, கோவிலுக்கு போகும்போது, யாகம் நடக்கிற இடத்துல போகும்பொழுது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் வெறுங்கையோட பொதுவாக போகணும். என்ன கையில் இருக்கோ 2 புஷ்பம் பழம், வேறு என்ன, யாருக்கிட்டையும் எதுவுமே வந்து எதிர்பார்ப்பு கிடையாது. எப்போவுமே நம்ம அவ்வளோதானே தவிர புஷ்பம் பழம் இருந்தால் போகிறோம் வாழ்க்கை. நிச்சயமாக. இப்போ மக்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, எப்படி வரணும் ஐயா? நாங்கள் நம்ம பீடம் இருக்கிறது ஊரப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் காப்பேயர்னு என்னோடய பேரை போட்டினாலே கூகுள் பண்ணிடலாம், அதில் நம்ம வீட்டு அட்ரஸ் வந்துடும். அதில் வீட்டு மாடியிலே தான் இப்போதைக்கு பீட்டமானது இருக்குது. சமீபத்தில் பக்கத்தில் இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல இந்த வருடத்துக்குள்ளே அந்த கோவிலானது வரணும்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நாங்கள். நிச்சயமாக. நாங்கள் இப்போ வீட்டில் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொன்னது போலவே ஒரு நாளைக்கு ஒரு அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் கலசத்தில் ஆவாகனம் பண்ணி வழிபாடு செய்யலாமா? அது ஒரு வழிபாடு எப்படி நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே அம்பாளை தான் ஒரு கலசத்தில் வழிபாடு பண்ண முடியும். லலிதா மகாதிரிபுர சுந்தரி ஆவாகனம் பண்ணிக்கோங்க. என்னென்ன தேவதைகள் உங்களுக்கு தெரியுமோ அந்த தேவதையை அன்னைக்கு பூஜையில் ஆவாகனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நான் இப்போ சொன்ன லிஸ்ட் எல்லாமே தந்திர விஷயமான தேவதைகள். இதுக்கு தனியாக உபாசனைகள் வேணும். அது எடுத்துன்றவர்களுக்கு தான் வந்து மற்றவர்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, அவர்களும் எடுத்துட்டா பண்ணலாம். இதுக்கு யாருக்கும் டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. இதில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. யார் வேணால் எந்த பூஜை வேணால் பண்ணலாம். ஆனால் அதை ஒரு குருமுகமாக தெரிஞ்சுண்டு அவசியம் பண்ணலாமே தவிர, அதனால் நீங்கள் இப்போ கேட்குறதுனால பொதுமக்கள் அப்படின்னு கேட்கும்போது அம்பாளை ஒரு படத்தில் ஆவாகனம் வச்சுட்டு இருக்கிறது பெட்டர். கலசத்தில் ஆவாகனத்தில்னா கலசத்தில் ஒரு லலிதா மகாதிரிபுர சுந்தரி அந்த மாதிரி அம்பாளை நீங்கள் அது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆவாகன முறைகள்லாம் தெரிஞ்சிருந்தால் அவசியம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா படத்துலேயே இருந்தாலே போதுமானது. ஐயா, நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. பொதுவாகவே சொல்லுவாங்க, நவராத்திரி வழிபாடை நம்ம ஒரு வருடம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வாழ்நாள் முழுக்க செய்துகிட்டே இருக்கணும், நடுவில் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம இந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க செய்யணுமா? ஏன்னா இதனாலேயே சிலர் பயந்துட்டு வழிபாடே செய்ய மாட்டாங்க. அதனால தான் எனக்கு இந்த ஒரு கேள்வி இருந்தது. இல்லை, வழிபாடுங்கிறதுல எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு நிறுத்தக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து நம்ம சம்பிரதாயத்தில் பழக்கத்தில் வந்துடுது. அதனால் நம்ம பண்ணினோன்னா அது ஒரு உற்சவமாக தான் பண்ணுறோம். அந்த தேவியை பிரீத்தி பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு உற்சவ காலம். இந்த 9 நாளும் நம்ம அவளுக்கு என்ன முடியுமோ பண்ணுறோம், லலிதைக்கு என்ன முடியுமோ பண்ணுறோம், வாராகிக்கு என்ன முடியுமோ பண்ணுறோமே தவிர அதில் வந்து நிறுத்தினா தோஷம் வருமா அப்படின்னா தோஷங்கள் அப்படிலாம் தண்டிச்சிடுவாங்க, கடவுள்னு பயப்படுவாங்க, தண்டனையெல்லாம் கொடுக்கு. அது பண்ணினா சந்தோஷப்படுவா, பண்ணலைன்னா ஏன் பண்ணலைன்னு யாரும் கேட்க மாட்டா. அதனால் நீங்கள் இந்த வருஷம் பண்ணினோம், நம்மளுக்கு இன்றைக்கி பலம் இருந்தது பண்ணினோம், அடுத்த வருஷம் இன்னும் நிச்சயமாக நிறைய தான் வரும், இன்னும் ஆசையாக தான் பண்ணுவோம். இந்த தடவை இப்படி பூஜை பண்ணினோம். ஆனால் வித்தசாட்சியம்னு கர்த்தவியம்னு சொல்லுவோம். நம்ம வந்து பிறருக்காக பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இந்த போன வருஷம் நான் பண்ணினேன், எங்கள் வீட்டில் எப்படி பண்ணினோம் அப்படி பெருமைக்காக பண்ணுறது வந்து தேவையில்லை. அது மற்றபடி ஆத்மார்த்தமாக என்ன இருக்கோ அதை வச்சுட்டு பண்ணிக்கலாம். நிச்சயமாக அதோடைய
வளர்ச்சி நீங்கள் அடுத்த வருஷம் பண்ணும்பொழுது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்ல சுவாமி அனுகிரகம் கொடுத்துருப்பார். நிச்சயமா ஐயா. அதாவது வீட்டில் இந்த 9 நாளும் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்றவங்க தாராளமாக செய்யலாம். இல்லை ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை என்னால் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்காகவே தான் இன்றைக்கி ஐயா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்கள் தாராளமாக அந்த பீடத்துக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். வீட்டில் நாம் வந்து வழிபாடு செய்ததுக்கான பலனும் புண்ணியமும் நிச்சயமாக அந்த இடத்துலையுமே கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் மட்டும் சொல்லலை, ஆன்மீக பெரியவர்கள் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது அம்பாள் பற்றியோ தேவி பற்றியோ நீங்கள் சொல்கிற மாதிரி தேவதா பற்றியோ எல்லாமே வந்து எங்கள் நேயர்களுக்கு தொடர்ந்து நிறைய ரகசியங்களை நீங்கள் உடைத்து பேசணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.